சுவாமி பார்த்துக்கிட்டு இந்த பிராமணனுக்கு இருக்கிற வேகத்தை பார்த்தாள். ஓய், அவர் ராத்திரி எல்லாம் தூங்காம கவலைப்படுறான், நான் பகல்ல கூட அவ பகல்ல எல்லாம் கவலைப்படுறா ருக்மிணி, எனக்கு நடு நிசையில கூட தூக்கம் இல்லைங்கன்னு சொன்னாளா சுவாமி. ததாமபி தச்சித்தா நித்ராஞ்ச நலபே நிஷினாளா. ஏதோ சிலவனுக்கு ராத்திரி 1 மணிக்காவது கொஞ்சம் கண்ணாசரும், எனக்கு அது கூட அசரல்ல. ருக்மிணியை நினைச்சுக்கிட்டு நான் கண் விழிச்சுன்னு உட்காந்துருக்கேன், எனக்கு அத்தனை வேகம் இருக்கு ருக்மிணி விவாகம் பண்ற விஷயத்திலேன்னு சுவாமி சொல்லிவிட்டாள். பரம சந்தோஷம் பிராமணனுக்கு. பரவிட்டு போய் சொல்லட்டுமா நாள், எங்காவது கல்யாணம் சொல்ல வந்துட்டு நீர் நடக்கிறதாகணும், என் தேர்ல அழிச்சுன்னு போறேன்னு விட்டாள். அதுக்குள்ள சிசுபாலன் அவன் அங்கேயே ஊர்லயே அஷ்டவரதம் பண்ணி சமாவர்த்தனம் பண்ணி பஞ்சகச்சங்கள்லாம் கட்டிக்கிண்டு அவன் மாப்பிள கோலம் பிரமாதமா அலங்காரம் ஷீப்பு கண்ணாடி பாட்டில் தைலம் எல்லாம் பண்ணிட்டு அவன் அங்கேருந்து வந்துட்டான். ஏழாவது மெத்த மேல இருந்து ருக்மிணி பார்க்கிறாள். எல்லாம் அந்த சிசுபாலம் தந்தவக்ரம் விடுவரசம் ஜராசம் எல்லாம் அந்த கோஷ்டி இப்படி வருது. சுவாமியும் இந்த பிராமணியும் காணும். கவலைப்பட்டு ஆஹாஹா வள்ளியே, ஒரு காலம் நான் லெட்டர் எழுதினது தப்பா சுவாமி நினைச்சு விட்டாளோ, லெட்டர் எழுதி தப்பு தான், எங்க அப்பாவே பகவானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறவாளா இருந்தா நான் எழுதிருக்க மாட்டேன், கோபாலன் எனக்கு பர்த்தாவை வர முடிய பண்ணியிருந்தா நான் எழுதிருக்க மாட்டேன், பரமசிவனாவது புருஷன், புருஷனுக்கு ஸ்திரீகள் கஷ்டம் தெரியாது, ஜெகன் மாதா பராசக்தி பர்வதராஜ குமாரி ஸ்கந்த மாதா பரமேஸ்வர பத்னி தீர்க்க சௌமங்கல்யம், எங்க குலதெய்வம் துர்க கூட கை விட்டுட்டாளே, என்ன நலாம் தேவி விமுகா கௌரி ருத்ராணி கிரிஜா சதி ஏவம் சிந்தயதி பாலா கோவிந்தமானசான்யநீலயத காலஜ்ஞா கண்ணில ஜலம் ததும்பி எங்க அம்மா கூட துர்க கூட கை விட்டுட்டாளேன்னு கண்ணால ஜலம் விட்டாளாம். உடனே இடது கண் இடது கை இடது தொட இடது கால் படபடபடன்னு துடிச்சுதான். ஸ்திரீகளுக்கு இடது பாகம் துடிச்சா பெரிய சகுனம். அது என்ன அஸ்புரம் பிரிய சம்சினா சுகாச்சாரியா, அம்மா உன் பிரபு வரான்னு சொல்றா போல இருந்துதான். கஞ்சலத்தை தொடச்சுக்கிட்டு பாக்குறாள், அந்த பிராமணன் வராராம். எந்த பிராமணன்? அத கிருஷ்ண விநிர்திஷ்டா, சுவாமி அனுப்பிச்ச பிராமணன் வராளாம். ருக்மிணிக்கு ஆறுன்னு தெரியலையாம். ஏன் தெரியல என்னாள், சுவாமி அனுப்பிச்சத்தினால்தான் தெரியல என்னாள். போற போது இவர் கிருஷ வேஷ்டி உஞ்சூர்த்தி சொம்பு அசட்டு நட அப்படி போயிருந்தார். இப்ப சுவாமிகிட்ட போய் கல்யாண பத்திரிக்கை கொடுத்து அவர் 10 வாங்கி கட்டி சந்தனம் பூசி மாலை போட்டு அனுப்பிச்சிருக்கார். உஞ்சூர்த்தி நட போயிடுது, கிருஷ வஸ்திரம் போயிடுது, பகவத் கட்டாட்சம் வர விழுந்துடுத்து. அங்கேருந்து இவர் நடையே அடையாளம் தெரியல, ஆரோ வரான்னு நினைச்சுக்கிட்டார். கல்யாணம் சொல்லிட்டு வந்திருக்கார். அந்த பழம் வஸ்திரங்கள்லாம் அங்கேயே தாரகையிலேயே எரிஞ்சிட்டு வந்திருக்கார். கிட்ட வர வரத்தான் சைவ த்விஜ சத்தமாக நாளா தான் அனுப்பிச்ச பிராமணன் புரிஞ்சுதா. மாதா கிருஷ்ண விநிர்திஷ்டா சைவ த்விஜ சத்தமா அந்தப்புரசரீம் தேவீம் ராஜபுத்ரீம் ததர்ஷா. பார்த்தாள், இவ லட்சண சாஸ்திரம் படிச்சவள், சுவாமி வரேன்னு சொல்லிவிட்டதா நினைச்சுக்கிட்டாள். அவர் நடைய பார்த்து இவளுக்கு மேல அவர் லட்சண சாஸ்திரம் படிச்சவர். அம்மா வரேன்னு சொன்னதாவா சந்தோஷப்படுற, வந்துட்டான் வீசியிலேன்னு விட்டாள். பார்த்தாள் ருக்மிணி, இந்த பிராமணனுக்கு எதை கொடுக்கறதுன்னு புரியல. சாட்சாத் மகாலட்சுமி சரணத்துல நமஸ்காரம் பண்ணி விட்டாளாம். நபஷ்யந்தி பிராமணாய நமஸ்காரம் பண்ணிவிட்டாள். சுவாமியை கொண்டு போய் கல்யாணம் பார்க்க வந்திருக்காள்னு பீஷ்மகன் ஒரு ஜாகையில இறக்கினான். ருக்மிணி துர்கா பூஜைக்கு போனாள், குலதேவதா பூஜைக்கு. பட்டைல் குப்தா அம்பிகாலயம் அங்க போற போது எல்லா ராஜகுமாராலும் யானை மேலையும் குதிரை மேலையும் தேர்லையும் போயிருக்காள். ருக்மிணி ரூபத்தை பார்ப்பதற்கு பூஜை பண்ணிவிட்டு வெளியில வராள். வரபோது ஒரு காலை எடுத்து வச்சு இன்னொரு காலை எடுத்து வைக்கிறாள். அதை பார்த்து அப்படி ராஜகுமாரெல்லாம் மோகிச்சு கீழே விழறான். அப்படி அழகங்கள் ஸ்நானம் பண்ணிவிட்டு அம்பாள் பூஜை பண்ண போயிருக்காளா. பூஜை பண்ணிவிட்டு சுமங்கலிகளையும் பூஜை பண்ணி பிரசாதத்தை எடுத்துன்னு வரும்போது அழகங்கள் கண்ணெல்லாம் மறைக்கிறது. அது என்ன பண்ணினான், கடது கையாலே அந்த அழகங்களை உத்தம ஸ்திரீகளுக்கு அழகம்னு அப்படி வருஷ வருஷியா தொங்கும் கரு வண்டு மாதிரி. அது உத்தம ஸ்திரீகளுக்கு தான் தொங்கும். இது அஷடுகள் கத்திரிச்சு விட்டுக்கும், அதெல்லாம் விக்காரம். அது இயற்கையா அமையணும். அது உத்சாரியவா, அது போட்டோ பிடிக்கிறதுக்காக சிரிச்சுக்கிட்டு நிற்கிறா போல. இது உத்சாரியவா அழகான பங்கைஹி அப்படி தள்ளினாள் அழகத்தை.
அப்படி பார்த்துன்னு வந்தாள். ஒரு ராஜகுமாராலையும் சுவாமியை பார்த்தாளாம். எந்த கட்டாட்சத்தால பார்த்தாலும் அங்கிருந்து ஆனந்த ஜலம் கொட்டிட்டது. பகவான் இப்படி வந்து நிற்கிறானேன்னு தன் தேர்ல வேற இஷ்டம் இல்லாம வேற போறவள் போல போனாள். சுவாமி தாருகுனை கூப்பிட்டு தட்டு ருக்மிணி கிட்ட தேரேன்னு விட்டாள். கிட்ட தேர் வந்துடுத்து தூக்கி தேர்ல எடுத்து வச்சுட்டாள். சுவாமி ஓட்டு தேரேன்னு விட்டாள். முள்ள ஓட்டுனாள். ஜராசந்த பிரபதிகள் எல்லாம் விரட்ட வந்தான். பலராம சுவாமி கலப்பை எடுத்து எல்லா பயிலையும் விரட்டி விட்டார். பின்னாடி இருந்து அவர் கூட வந்திருக்கார். சண்டை வரும் தெரிஞ்சு எல்லாருமா பார்த்தான். சிசுபாலனை தவிர்த்து எல்லாரும் இங்க வந்திருக்கானா. அவன் மாப்பிள்ளை ஆகினால ஆத்திலே இருந்தானா. அவன் வல்ல அவன் இங்க இருந்தான். கல்பித்த அந்நிய நிவேசன சுகாச்சாரியால் கல்பிதான்ய நிவேசனாள். சுவாமிக்கு தங்க அரமணையிலேயே இடம் கொடுத்தாலாம் பீஷ்மகன். இவனுக்கு வேற இன்னொரு புறச்சேராத்து கட்டடத்துல சிசுபாலனுக்கு மாப்பிள்ளை இறங்கிறதுக்கு இடம் வாங்கி கொடுத்திருந்தாளாம். இங்கிருந்து ஜராசந்த பிரபதிகள் எல்லாம் போனாள். பரப்பலாமான்னு கேட்டான் சிசுபாலன். அவன் மூத்தத்துக்கு பரவலாமான்னு கேட்டான். ஜராசந்த பிரபதிகள் ஊருக்கே பரப்பலாம்னு சொன்னாலாம். என்னடா கல்யாணம் ஆகலையேன்னு ஆளாம். ஆயிடுத்துனானாம். எங்கடா ஆகலையேன்னானா உனக்காகல கிருஷ்ணனுக்கு ஆயிடுத்தான் நானா. கிருதாரம் ஹிவாதுரம். இதுவும் கல்யாணம் பண்ணிண்ட தம் பத்னியை தூக்கிட்டு போறா போல வருத்தப்பட்டானா. அவ வீட்டுக்காரா வருமனு இருப்பாளா. நான் இது கல்யாணத்துக்கு இடம் கொடுத்தேன். கண் கசங்கிறது இஞ்ச கசக்காதே உங்க பாத்திர போய் கசக்குனால அவனே. அதுக்காகத்தான் கல்பித்தான் நிவேசனை என்னாள் சுகாச்சாரியாள். புறத்தியார் வீடு பரப்பிடுனாளாம். மத்தியான போஜனம் ஊருக்கு விட்டாள். பரப்பிட்டு போட்டாள். அவன் பரப்பிட்டு போனது கூட ஆச்சரியம் இல்லை. இந்த ஜராசந்தம் அவனுக்கு வேதாந்த உபதேசம் பண்ண அநியாயம் இருக்க அதுதான் ரொம்ப ஆச்சரியம். யாரு பத்னி யாரா கல்யாணம் பண்ணிக்க முடியுங்கிறான். கையாலாக அவன் போனதுக்கு அப்புறம் வேதாந்த உபதேசமா இப்படி சொல்லி அவனை சமாதானம் பண்ணினான். சிசுபாலனுக்கு அவன் தான் சொல்லணும் சொல்லி அழிச்சு போனான். இவன் இங்கே இருந்து என்ன பண்ணினான். இந்த ருக்மி பிரதிஜை பண்ணிட்டு போனான். கிருஷ்ணனை வதம் பண்ணாம ருக்மிணியை திருப்பி அழிச்சுன்னு வராம நான் ஊருக்கு வரதில்லைன்னா. நடுவழியில் போய் பகவானோட தொந்து யுத்தம். சுவாமி அவனை வதம் பண்றதுக்காக வஸ்திரத்தை போட்டு பிடிச்சி இழுத்து கத்தியை எடுத்துன்னு வெட்ட போனாள். காலில் வந்து விழுந்து கிரகீதா பாத கருணோ ருக்மிணி காலை பிடிச்சுன்னு கெஞ்சி வட்டப்படாது என் பிராதா வாக்கம். நாளைக்கு பொறி போடுறவோ அந்த பிரபுதானம் எடுத்து போடணும் கையில. அவனுக்கு நீங்க மோதிரம் போட வேண்டாமா. நம்ம குழந்தைகளுக்கு மாலை போடுறதுக்கு அவன் தூக்க வேண்டாமா. ஸ்திரீகளுக்கு அத்தனை வாஞ்சே சகோதரங்கிட்ட அப்படி சொன்னாலாம். சுவாமி அதுக்காக என்ன பண்ணினாள். ரெண்டு காரியம் அன்னைக்கு பண்ணினாளாம். சஷ்மஸ்ருகேஷம் பிரவபன் தலையில இருக்கிற சிகை எடுத்தாளாம். ஸ்மஸ்ரு எங்க திரிச்சாளாம். இந்த சிகை எடுக்கிறது சுவாமி அன்னைக்கு நல்ல குளிக்க வேலையில ஆரம்பிச்சாள். இது அப்படி வாழி வாழியா விளந்துட்டே வருது. சஷ்மஸ்ருகேஷம் பிரவபன் விரூபகரணம் பண்ணினாளாம். அப்படி பண்ணி ஊருக்கு அனுப்பிச்சுட. அவன் நல்ல வழியா அங்கேயே குண்டினம் நப்பிரவேட்சாமின்னு அங்கேயே வசிச்சானாம். சுவாமி மங்களமான லக்னத்திலே ருக்மிணி அழிச்சுக்கிண்டு துவாரக வந்து பகவானே பீஷ்மகசுதாம் ஏவம் நிர்ஜித்ய பூமிபானே புரமானீய விதிவதி உபயே மே குருத்வா துவாரகாயாமபூத்ராஜன்மே மகாமோதః புரௌகசாம் ருக்மிண்யாரமயோபேதம் திருஷ்ட்வா கிருஷ்ணம் ஸ்ரீயப்பதிம். மங்களமான லக்னத்துல ருக்மிணியை துவாரகைக்கு அழிச்சுன்னு வந்து 16,000 சங்கிரகத்தையும் ருக்மிணியினுடைய கட்டாட்சம் மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம் எல்லா கிரகத்திலையும் வேணும்னு சொல்லி மங்களமான லக்னத்துல பாணி கிரகணம் பண்ணிண்டு மகாலட்சுமியான ருக்மிணியும் நாராயணனான கோபாலனும் சேர்ந்த வைபவத்தை தேவதைகள் ரிஷிகள்லாம் கண்டு வந்தனம் பண்ணி மகாபாகியத்தை அடைஞ்சாலாம். வீட்டுக்கு வீடு கல்யாணமாம் மகோத்சவமாம். ருக்மிணி கல்யாண சரித்திரம் சொன்னாள். மேல இன்னுமே சுருக்கமா பாகவத சங்கரம் தான் சொல்ல போறேன். 110 நிமிஷத்துக்குள்ள பாகவத மங்களம். பண்ணாள். ஜாம்பவதி விவாகம் பண்ணிட்டாள். நாகமஜித்திய விவாகம் பண்ணாள். பத்ரே லட்சுமணே அதுலேயே அஷ்டமகிஷி விவாகம் மங்களமான விவாகம். நரகோபருத்தாளான 16,000 ராஜகன்னிகைகளை விவாகம் பண்ணிட்டாள்.